துபாயில என்ன போயிட்டு இருக்குன்னு நான் இப்போ ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இஸ்ரேல், யுஎஸ் அண்ட் ஈரானுக்கும் நடுவுல ஃபைட் போயிட்டு இருக்கு. யுஎஸோட மிலிட்டரி பேசஸ் வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஸோ த்ரூ தட் எப்போ வேணாலும் ஈரானுக்கு அட்டாக் வரலாம். ஸோ ஈரான் வந்துட்டு யுஎஸ் மிலிட்டரி பேசஸ் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் வந்துட்டு நிறைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்துட்டு யுஏஇ கல்ஃப் கண்ட்ரீஸ் மேல அனுப்பிட்டு இருக்காங்க. யுஏஇஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அண்ட் நிறைய மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்துட்டு ஏர்ல இன்டர்செப்ட் பண்ணிடுச்சு. நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்துட்டு லவுட் நாய்ஸஸ் கேட்குது அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த நாய்ஸ் வந்துட்டு இன்டர்செப்ட் பண்ணும்போது ஸ்கைல இருந்து வந்த நாய்ஸஸ். துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மிசைல் இன்டர்செப்ட்ல இருந்து வந்த டெப்ரிஸ் வந்துட்டு துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சில பார்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ ஏர்போர்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். மிசைல் இன்டர்செப்ஷன்ல இருந்து வந்த டெப்ரிஸ் வந்துட்டு சில பார்ட்ஸ் ஆஃப் துபாயில விழுந்திருக்கு, அஃபெக்ட் ஆகியிருக்கு. நீங்க சோஷியல் மீடியா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. இந்த பாம் ஜுமேரா சைட்ல இருந்தெல்லாம் ஃபயர் வந்த வீடியோஸ்லாம் நீங்க வந்துட்டு நோட் பண்ணிருப்பீங்க. நேற்று நைட்டு யுஏஇ கவர்மெண்ட் வந்துட்டு அலர்ட் மெசேஜஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேனிக் கிரியேட் பண்றதுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. டோன்ட் பிலீவ் இன் தட். யுஏஇயோட அஃபிஷியல் வெப்சைட், அஃபிஷியல் நியூஸ் மட்டும் வந்துட்டு பிலீவ் பண்ணுங்க, அதை மட்டும் செக் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ.